அழகு கலையில் இத்தனை வாரமாக நம்ம பலவிதமான அழகு சம்பந்தமான பிரச்சனைகளை பார்த்தோம், அதற்கான தீர்வுகளையும் பார்த்தோம். இந்த வாரம் வந்து வறண்ட சருமம் அப்படிங்கிறதுக்கான அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்சுவலாக பார்க்க போனால் நிறைய பேர் வந்து அந்த ட்ரை ஸ்கின்னால் நிறைய தொல்லைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி லெட்டர்ஸ் வருது, அந்த மாதிரி ஒரு கேள்விகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து இப்போ பொதுவாக இந்த பகுதியில் வறண்ட சருமத்திற்கான தீர்வுகள், அழகு சம்பந்தமான பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகளை பார்ப்போம். பொதுவாக வந்து ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காமன் ஸ்கின் அப்படின்னு சொல்லி நம்ம 3 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஆனால் அதில் வந்து வறண்ட சருமம் அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து அப்பர் மிடில் ஏஜில் இது வந்து காமன் ஃபார் மென் அண்ட் விமன். இது வந்து அழகு சம்பந்தமான வறண்ட சருமம் பிரச்சனை வந்து பெண்களுக்கான தனியான பிரச்சனையோ தலையாய பிரச்சனையோ கிடையாது. இது இன்ஃபேக்ட் பார்த்தா ஆண்களுக்கு தான் நிறைய இருக்குது. இப்போ இது சம்பந்தமாக நம்மளோட பேசுகிறதுக்கு இங்கே அனந்தலக்ஷ்மி அவங்க வந்திருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா, ஆர் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை தானே இருக்கா? 30-35 வயசு வரைக்கும் அந்த மாதிரி தெரியல. ஆக்சுவலாக ஸ்கின் வாஸ் க்ளோயிங். சடனாக ஒரு நாளைக்கு 35 இயர்ஸில் when you look into the mirror you find that fine lines. அது எவ்வளோதான் எண்ணெய் போட்டாலும் அது வந்து ட்ரையாக தான் இருக்குது. வாஷ் பண்ணினா அந்த ட்ரை ஸ்கின் எப்படி ட்ரீட் பண்ணுறது, எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஆஸ் யூ சே ஒரு 35 இயர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது வரைக்கும் இல்லாத சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க இல்லையா? அதுக்கு மெயினாக என்னன்னாக்கா, இப்போ வந்து திருமண பெண்ணுக்கு அலங்காரத்திற்கு பிரைடல் ப்ரிப்பரேஷன்ஸ்னு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் வறண்ட சருமம்னு டோன்ட் வெயிட் ஃபார் இட். ஒன் டே வந்து ஒரு 35 அண்ட் அபோவில் ஒரு நாளைக்கு உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது அந்த வறண்ட சருமத்தை பார்க்குறீங்க இல்லையா? அந்த வறண்ட சருமம் எப்படி இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூ ஹாவ் டு பாஸ் த்ரூ. பொதுவாக வந்து ட்ரை ஸ்கின்னா என்ன பிரச்சனைனாக்கா, அவங்களுக்கு வந்து தலை வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், அப்போ தான் வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் ரொம்ப வரும், ஃபோர்ஹெட் லைன்ஸ் வரும். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உள்ளங்கை, அந்த ஃபீட், இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த ட்ரைனஸ்னால வெடிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி வறண்ட சருமத்தோட பிரச்சனைகள்னு பார்த்தா மோரல்லஸ் எல்லாமே வெடிப்பு சம்மந்தமாக தான். இப்போ உதடுகள்னா அதுவும் வெடிக்க ஆரம்பிக்கும். கைகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கையிலையும் உங்களுக்கு வந்து கிராக்ஸ் மாதிரி நிறைய வரும். ஃபீட் கிராக்குங்கிறது எல்லாருக்குமே வந்து பாதத்தில் பித்த வெடிப்புங்கிறது ரொம்ப காமனாக இருந்தாலும் இந்த கைகள்லேயும் வெடிப்பு வருது, அதே மாதிரி உதடுகளில் வெடிப்பு வருது. இதெல்லாம் வெடிப்புன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதே வந்து ஃபோர்ஹெட்டில் முன்னெற்றியில் லைன்ஸாக வருது, அதுவும் ஆல்மோஸ்ட் லைக் எ கிராக் தான். இது மாதிரி ஒவ்வொரு சுருக்கங்கள், இந்த சாகிங், இதெல்லாமே வந்து ரீசன்ஸ் வந்து அப்போ வந்து ட்ரை ஆகிடுறது தான். ஸோ இந்த ட்ரைனஸ்லேருந்து நம்ம வந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது முதல்லேருந்தே நம்ம வந்து பார்த்துக்கிறதுங்கிறது ஒன்று. ட்ரைனஸ் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த எபிசோடில் அதை பற்றி பார்ப்போம். இது என்ன மேடம், பால், தயிர், வெண்ணெய்? நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த ரொம்ப க்ளோயாக இருந்த ஸ்கின்னை வந்து வறண்டா மாதிரி தோணித்தேன்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எதுலெல்லாம் ஃபேட் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ரெகுலராக நீங்கள் வந்து எந்த ஒரு காம்பினேஷன், எந்த மாதிரி ஒரு குளியல் பவுடர் ஆர் சோப் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஸ்கின் ஹோல் பாடியிலையும் வந்து தயிர், அந்த ஒரு கடலை மாவில் தயிர் கலந்துக்கலாம், இல்லை பயத்த மாவில் தயிர் கலந்துக்கலாம். அதர்வைஸ் ஒரு பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதை நான் இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வறண்ட சருமம்னா பொதுவாக உங்களுக்கு வந்து ஃபேட் குறையிறது, அதாவது அது ஈஸ்ட்ரோஜன் வந்து ஸ்டாப் ஆகிறதுனால ஒன்று நம்மளுக்கு ட்ரைனஸ், ஆயில் கிளாண்ட்ஸ் எல்லாம் போகிறதுனால ட்ரைனஸ் வருது. அதே சமயத்தில் அந்த ஏஜில் தான் எல்லாரும் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. ஸோ வந்து ஃபேட் ஃப்ரீ டயட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க ஆரம்பித்த உடனே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த ட்ரைனஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நிறைய தெரியறதுக்கு காரணம் நம்மளோட இன்டேக்லேயே நம்ம அந்த சமயத்தில் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, கேலரி ஃப்ரீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதும் ஒரு ரீசன். அதனால் இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கன்சியூம் மோர் வாட்டர் ஃபஸ்ட்டு. நிறைய லிக்விட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். நிறைய வாட்டர் எடுத்துக்கிறது
கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஜூஸஸ் ஆல்சோ. ஜூஸஸ், அதாவது ஃப்ரெஷ் ஜூஸஸ்னோட நாட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் நிறைய எடுத்துக்கிறது, ரா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, லைக் கிரீன்ஸ் எடுத்துக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த ட்ரைனஸ்னால வந்து தலைமுடி கொட்டுறதோ, ட்ரைனஸ்னால வெடிப்பு வருதோ, இதெல்லாம் வந்து இந்த கன்சியூமிங் மோர் வாட்டர், மோர் ஜூஸ் ஆர் ஜூசி வெஜிடபிள்ஸ். இப்போ வந்து பூசணிக்காய், சொரைக்காய், வெள்ளரிக்காய். இப்போ வெள்ளரிக்காயில் சாலட்ஸாக பண்ணி சாப்பிட்றோம். பட் பூசணிக்காயை நம்ம குக்கிங்கில் நிறைய யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட் இன்டேக்காக எடுத்துட்டு அப்ளிகேஷனில் வந்து நம்ம என்னெல்லாம் செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம். இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து கைகள் நல்ல மிருதுவான தன்மை அப்படின்னு இருக்கிறோங்கிறது அந்த ஏஜில் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ட்ரையாக ஆகிற மாதிரி இருக்கும்போது நம்மளோட சாஃப்ட்னஸ் போயிடுதே, நம்மளுக்கு மறுபடியும் சாஃப்ட்னஸ் கிடைக்குமா அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல வந்து நீங்கள் எவ்ரி வீக் நம்ம அந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் உங்களை கவனிச்சுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் எப்போ உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வருது அப்படின்னு தெரியறதோ அப்போவே நீங்கள் வந்து யூ ஸ்டார்ட் டேக்கிங் மோர் கேர் ஃபார் இட். ஏன்னா அது வந்து அப்போவே ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக போகாது, அந்த வெடிப்பு லெவலுக்கு போகாது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் போகிறதுன்னு தெரிஞ்ச உடனேயே ஸ்டார்ட் டேக்கிங் கேர். என்ன மாதிரி கேருங்கிறத இப்போ பார்ப்போம். அப்ராக்சிமேட்லி எந்த ஏஜில் ஆரம்பிக்கலாம் மேடம்? சி இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட சருமம்ங்கிறது இட் இஸ் நாட் ஏஜ் ரிலேட்டட், இட் இஸ் ஹெல்த் ரிலேட்டட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஏர்லி ஏஜ்லேயே ட்ரைனஸ் இருக்குது. இப்போ வந்து லைக் நவடேஸ் வந்து யாருமே வந்து நல்ல ஒரு ஃபேட் இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை. அண்ட் மோரோவர் லேக் ஆஃப் எக்ஸசைசஸ் அது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரைனஸ்ங்கிறது ஏஜ் கிடையாது. ஆனால் அது வரது ஏஜ் இல்லாமல் நீங்கள் முதல்லேருந்தே இதை பார்த்துட்டீங்கன்னா ட்ரைனஸ் வராமே இருக்கும். அதுதான் பெஸ்ட்டு. எப்போ வருது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இல்லாமல் ரைட் ஃப்ரம் த பிகினிங் யூ டேக் கேர். ஸோ யூ வில் நாட் ஹாவ் தட். இது இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி விதை இருக்குது. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, வெள்ளரிக்காய் வந்து ஜூசி வெஜிடபிள், அதை எடுத்துக்கிறது சாலட்ஸில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு. அதே மாதிரி வெள்ளரி விதையை நம்ம இந்த பிளேட்டில் இப்போ வந்து வெள்ளரி விதையை போடணும். வெள்ளரி விதை என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணோன்னாக்கா, அது வந்து உங்களுக்கு வந்து கலர் போயிடுதுனாகும். இப்போ மெயினாக வந்து ட்ரைனஸ்னால ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது வந்து அண்டர் ஐ. அது வந்து கொஞ்சம் அந்த ஆயிலி கிளான்ஸ் போகிறதுனால அந்த டார்க் சர்க்கிள்ஸுங்கிறது பிகாஸ் த ஸ்கின் வந்து திக்காகிறதுனால அது வந்து டார்க்காக தெரியறது. இட் டசன்ட் பிகம் ரியலி டார்க். ஸோ அந்த கலர் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆயில் இருக்கிற ஒரு பவுடர் ஆர் விட்டமின் இ ஆயில் இல்லைன்னாக்கா வாழைப்பழ கூழ் இதை மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல விட்டமின் இ இருக்கிறத வந்து கண்ணை சுற்றி போடும்போது அந்த ஆயில் கிளாண்ட்ஸ் இல்லாத எஃபெக்டையும் உங்களுக்கு வந்து அது வந்து போக்கும். ஸோ அதனால் வந்த கருமையை அது போக்கும். இப்போ வெள்ளரி விதையோட கூட இது என்ன வெள்ளையாக இருக்குது அகெயின் அப்படின்னு கேட்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது வெள்ளரி விதை, தெரியாத ஒன்றும் இருக்குது, அது வெள்ளை எள்ளு. எள்ளில் என்ன இருக்குது அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்கலாம். எள்ளில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. எள்ளுனா எல்லாரும் வந்து எள்ளு பொடி, எள்ளு உருண்டை அப்படி தான் தெரியும். வெள்ளை எள்ளு, வெள்ளரி விதை, இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக எடுத்து இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பவுடரை வெண்ணெயிலையோ தயிர்லேயோ பால்லையோ மிக்ஸ் பண்ணி உங்களுடைய உள்ளங்கால், பாதம் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரைனஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கோ, ஈவன் வந்து வெடிப்பு இருந்தால் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த மிக்ஸை வந்து நீங்கள் போட்டிங்கனாக்கா நல்ல எஃபெக்ட் எப்படி கிடைக்கும். நான் வெள்ளரி விதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த வெள்ளை எள்ளு அப்படின்னாக்கா, எள்ளு வந்து எண்ணெய் தான் இல்லையா, எள்ளு எண்ணெய் தான் நல்லெண்ணெய் அப்படிங்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக எள்ளை அரைக்கும் போது அந்த தோலோடு நம்ம சேர்த்து அரைக்கும் போது அது கொடுக்குற வந்து ஒரு எண்ணெய் பசை அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னில் படும்போது எந்த விதமான ட்ரைனஸ் இருந்தாலும் அது எடுக்கிற ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வெள்ளை எள்ளில் இருக்குது. கருப்பு எள்ளு ஏன் கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக பார்த்தா த பர்பஸ் இஸ் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி அந்த அண்டர் ஐ
டார்க்னஸ்ஸு, ஜென்ரலாக வந்து ரிங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது இட் இஸ் ஆக்சுவலாக வந்து கருப்பு எள்ளுக்கும் சேம் எஃபெக்ட் இருந்தாலும் வெள்ளை எள்ளு வெள்ளரி விதை இது ரெண்டும் சேரும்போது வர பவுடரும் நல்ல ஒயிட்டாக வரும். ஸோ நம்மளோட ஒரு ஆஸ் அ பியூட்டி டிப்னு வரும்போது அது பார்க்கறதுக்கும் அது ஒரு கலர் நல்ல ஒயிட்டாக பார்க்கும்போது அந்த க்ரீம் பேஸில் வரும்போது நல்ல வெள்ளையாக இருக்கும்போது நம்ம போட்டுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனில் தான் வெள்ளை எள்ளை வழியாக நீங்கள் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் பேஸில் எப்படி செய்யறதுன்றதை இப்போ பண்ணி காமிக்கிறேன். இப்போ எள்ளு வந்து இதில் போடுறோம். ரெண்டும் ஒரே அளவு. ஆக்சுவலாக இது 50 கிராம்ஸ்னா அதுவும் 50 கிராம்ஸாக இருக்கலாம், இல்லை இது ஒரு 3 ஸ்பூன்னா அதுவும் ஒரு 3 ஸ்பூனாக இருக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இது டெய்லி யூஸ் பண்ணுமா மேடம் இந்த பேக்கை? இது வந்து ஆக்சுவலாக வந்து டெய்லியில் 2 தடவை கூட யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஸோ ட்ரை அப்படின்னு வரும்போது டெய்லி ஒன்ஸ்ன்னு இல்லை, டெய்லி 12 எப்போல்லாம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிறீங்களோ, எப்போல்லாம் நீங்கள் ஃபீட்டை க்ளீன் பண்ணிக்கிறீங்களோ அப்போல்லாமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்டிடியூட் ஃபார் யுவர் சோப் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த ஏஜுக்கு மேலே சோப்பு, டால்கம் பவுடர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது உங்கள் ட்ரைனஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு. சோப் யூசேஜ் ஆஃப் சோப் கொஞ்சம் கம்மியாகும்போது அந்த டெபாசிட்ஸ்னால வர ட்ரைனஸும் போகும். ஸோ வெள்ளை எள்ளும் வெள்ளரி விதையும் கலந்த பவுடர் இருக்கு. இப்போ இது வந்து நான் தயிரில் பாலில் அப்படி தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ஒரு ஸ்பூன் இதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன். ஸோ இப்போ வந்து இந்த மூணு பிளேட்டில் ஒவ்வொரு பிளேட்லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் வெள்ளரி விதை வெள்ளை எள்ளு கலந்த பவுடரை வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் இதில் வந்து தயிர் விடுறோம். ரைட், இதில் பால், ஓகே. இந்த வெண்ணெய் போடுறதுல கொஞ்சம் நம்ம வாட்டர் போட்டுக்கிறோம். மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ஹாட் வாட்டர் இதில் கொஞ்சம். ஸோ இப்போ வந்து தயிர் வெள்ளரி விதை எள்ளு வெள்ளை எள்ளு கலந்த ஒரு மிக்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்கவே வந்து நல்ல ஒரு க்ரீம் பேஸ்லேயும், இது என்னன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ரொம்ப நைஸ் பவுடராக இருக்காது. பட் அந்த மாதிரி இருக்கிறது தான், அதாவது கொஞ்சம் கிரானுலேட்டடாக இருக்கிறது தான் இந்த ட்ரைனஸுக்கு கொஞ்சம் நல்லது. அதனால் வந்து நம்ம அந்த கிரானுலேட்டட் ஃபார்மில் இருக்க மாதிரியே நம்ம பவுடர் செய்யும்போது செஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது வெண்ணெய், கொஞ்சம் ஹாட் வாட்டர், வெள்ளரி விதை எள்ளு கலந்த பவுடர். ஸோ இது அகெயின் ஒரு க்ரீம் பேஸில் ஒரு மிக்ஸ். ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்து பால். இன்னும் கொஞ்சம் பால் கூட இதில் விட்டுக்கலாம். ஸோ ஒரே பவுடரில் இப்போ நம்ம 3 காம்பினேஷனில் செஞ்சு வச்சுருக்கோம். 3 காம்பினேஷனில்
இதை செஞ்சால் உடனே எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம். 3 காம்பினேஷனில் எதுக்குன்னு இப்போ சொல்லலாம். இப்போ வெண்ணெய் கலந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெண்ணெயில் இருக்கிற ஃபேட் அது வந்து உள்ளங்கையில் வந்து வெடிப்பு வந்தால் அவங்களுக்கு வந்து இந்த உள்ளங்கை அந்த மாதிரி முன்கை, அதாவது இந்த முன்பக்கம் பின்பக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி 2 புறமும் முன்புறம் பின்புறம் 2த்துக்குமே வந்து இந்த வெண்ணெயும் வெள்ளரி விதையும் எள்ளும் கலந்த பவுடரை போடுறது, லைக் மேனிக்யூர் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கும்போது அந்த எஃபெக்டை விட பெஸ்ட் எஃபெக்ட் வந்து இந்த வெண்ணெய் வெள்ளரி விதை வெள்ளை எள்ளு கலந்த ஒரு க்ரீமை வந்து நீங்கள் போட்டுக்கும்போது கிடைக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வாஷ் வந்து நல்லா ஒரு ஹாட் வாட்டரை எடுத்து கைகளை வந்து அதில் லெமன் எல்லாம் போட்டு அதில் வச்சு நல்லா டிப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஹாட் வாட்டர் இருக்கு, ஹாட் வாட்டரை இப்போ ஒரே ஒரு கையை வச்சு நம்ம செஞ்சு காமிக்கலாம். லெமன் வந்து போட்டு சால்ட் அகைன் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ்க்கு தான், கைகளுக்கு வந்து ஒரு மிருது தன்மையை கொடுக்கறதுக்கு தான் வந்து சால்ட். லெமன் இதில் நம்ம இதை துளசி இலை கொஞ்சம் வந்து இதில் போடுறது, அதுவும் அகெயின் வந்து உங்களுக்கு ஒரு மிருதுத்தன்மையை கொடுக்கறதுக்கு தான். இது வந்து ஆக்சுவலி வந்து கிளீனிங் கிடையாது. இப்போ நீங்கள் வேணால் இதை வச்சு பாருங்கள், ஒரே ஒரு கையை அது உள்ள வச்சு நல்லா அப்படி கொஞ்சம் செஞ்சீங்கன்னா உங்கள் கைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் லெமன் இருக்கிறதுனால எதனா ஒரு டார்க்னஸ்ஸு ஆர் ஸ்கேர் எல்லாம் இருந்ததுன்னா அந்த மார்க்ஸ் எல்லாமும் அந்த லெமனோட ஜூஸ் எடுக்கும். ப்ளஸ் துளசி வந்து நல்ல மிருதுவான தன்மையை கொடுக்கும். இதை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெண்ணெய் கலந்த ஜஸ்ட் இப்போ வந்து இதை ப்ரஷ்ஷால் போட்டுக்கலாம், கையால் போட்டுக்கலாம், எனிவே உங்களுக்கு தேவைன்னா ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இப்படியே கூட போட்டுக்கலாம். ஜஸ்ட் இதை ஒத்தி எடுத்துட்டு நல்ல ஒரு சர்க்கிள்ஸ் கொடுக்கும்போது நகத்துக்கும் சேர்த்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெயில்ஸில் தான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அதை கொஞ்சம் நீவி விட்ட மாதிரி செய்கிறது, இதெல்லாம் முதல்ல நகத்தையும் பார்த்துக்கிறது. அதில் எதான அதாவது சம்டைம்ஸ் வந்து நகங்கள் சரியாக வளராமல் இருக்கும், அந்த மாதிரி வளராமல் இருந்தால் கூட இந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு நல்ல வளரும். இது வந்து என்ன எப்படி செய்யணும்னாக்கா இதெல்லாம் வந்து ஷுட் டூ இட் ட்வைஸ் அ வீக். டெஃபினட்டாக இந்த 2 பாமும் செஞ்சுக்கிறது ட்வைஸ் அ வீக் செஞ்சுக்கணும். ப்ளஸ் இப்போ மறுபடியும் இதிலே போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாதமும் நம்மளுடைய உள்ளங்கையும் தான் எப்போ ஆக்சுவலி பாதம் தான் எப்போவுமே இன்ஆக்ஷனில் இருக்கிறது. ஸோ அதுக்கு தான் வந்து நிறைய ஒர்க்கு. So you have to take very good care for it. It is not face or it is not your கண்கள் மூக்கு வாய் அதெல்லாம் சொல்கிறத விட நம்ம முதல்ல வந்து பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பாதம் தான். ஸோ அந்த பாதத்தை க்ளீன் பண்ணுறதுன்னு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே வந்து டிப் பண்ணி வச்சா அது போதாது, அதுக்கு இது மாதிரி ஸ்க்ரப்பர், இது நார்மல் ஸ்க்ரப்பர் இது பண்ணுறதை விட இது வந்து வெட்டி வேரால் தயார் பண்ண ஸ்க்ரப். இது வந்து இட் ரியலி இதால் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த அதாவது ஏதான ஒரு இன்ஃபெக்ஷன்லாம் இருந்ததுன்னா கூட
ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பிளட் எல்லாம் கூட ஊஸ் அவுட் ஆகும் அந்த வெடிப்புலேருந்து. ஸோ அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா கூட இட் வில் நாட், அதாவது இன்ஃபெக்ட் ஆகாது. ஸோ இதை மாதிரி இது வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேம் ட்ரீட்மெண்ட்டு முதல்ல வந்து லெமனை போட்டு தேய்க்கணும். அதுக்கப்புறமா வந்து புங்கங்காய் தோலை போட்டு தேய்ச்சி அழுக்கு எடுக்கணும். அதுக்கெல்லாம் அப்புறமா இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல சாஃப்டான கிளாத்து. ஆக்சுவலி பார்க்க போனால் பாதத்துக்கு நம்ம வந்து ஒத்தி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும். இதுக்கும் மேலே என்னன்னாக்கா இவங்க வந்து கடுகு, நீங்கள் வீட்டிலே இருக்கிறது சொன்னீங்க இல்லையா, இது வந்து கடுகை வந்து நல்லா அரைச்சு மிக்சியில் அரைக்கலாம். இல்லை வந்து ஊற வச்சு அம்மி மாதிரி இருக்கிறதுல அரைச்சா இன்னும் நைஸாக அரையும். அதை வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு காலை சுற்றி அந்த பாதங்களை சுற்றி நல்லா பத்து மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னாக்கா யாரு கடுகெல்லாம் அரைச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்ததுனாக்கா கேன் கோ இன் ஃபார் அ மஸ்டர்ட் ஆயில். இது மாதிரி கடுகு எண்ணெயே கிடைக்கிறது. கடுகு எண்ணெயை ஆக்சுவலாக வாங்கி அதையும் நீங்கள் வந்து பாதத்தில் தடவிக்கலாம். இதை மாதிரி வந்து ரெகுலராக செஞ்சு வாஷ் பண்ணிக்கிண்டு, அதாவது நைட்டில் பிஃபோர் யூ கோ டு பெட் உங்களோட பாதத்துக்கு தனியாக ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சீங்கன்னாக்கா உங்களோட பாதம் வந்து அந்த வெடிப்புலேருந்து இல்லாமல் வெடிப்புகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல க்ளீனாக இருக்கும். இப்போ இப்போ வெள்ளை எள்ளு வெள்ளரி விதை கலந்த அகெயின் இந்த 2ல் பாதத்துக்கு போட வேண்டியது எதுன்னாக்கா வெள்ளரி விதை, வெள்ளை எள்ளு, பால் கலந்தது. இதில் வந்து கூட நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸையும் போட்டுக்கலாம். தேவையான உங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது உருளைக்கிழங்குக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம். டெஃபினட்டாக சம்பந்தம் இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா தோலை எடுத்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு தோலை எடுத்துட்டு அதை வந்து ஜூஸ் எடுக்கணும். இது உருளைக்கிழங்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் பாத வெடிப்புக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஜென்ரலாக வந்து உருளைக்கிழங்கு தான் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ப்ளீச், அதாவது ப்ளீச்சிங் ஏஜென்ட். இட் இஸ் நாட் அ ப்ளீச், இட் இஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா சின்னதாக சீவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். இன்ஃபேக்ட் இதில் வந்து இதில் கொஞ்சம் இருக்குது, இதை எடுத்துட்டு இதிலே போட்டு அரைச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு போடுறதுனால அந்த கருப்பாக இருக்கும் சில இடத்துலலாம், அந்த வெடிப்பு அந்த இடத்துலலாம் அந்த பிளாக் அந்த ஸ்கேர் எல்லாம் போகும். அதே மாதிரி வந்து இவங்க வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் பார்த்துட்டானாலும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது வந்து பெண்களை விட ஆண்களுக்கு நிறைய இருக்கும். என்ன மாதிரி பிரச்சனைன்னா, அந்த செருப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, அதுவே ஒரு மார்க் ஆகிடும். மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க் இருக்கும். அந்த மார்க்கும் இல்லாமல் இருக்கணும்னா அவங்க வந்து ஒரு ப்ளீச் தயார் செஞ்சு வச்சுக்கலாம். அந்த ப்ளீச்சில் என்னென்னலாம் போடணுன்னா பார்லி பவுடர். இதை முதல்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போவோம். இப்போ உருளைக்கிழங்கு இதில் போட்டு ஜூஸ் எடுக்கலாம். இதே உருளைக்கிழங்கு நல்லா நீங்கள் தோலை எடுத்துட்டு ஆக்சுவலாக ஜூஸாக எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு விழுதாக வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்ம்லேயே கூட நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பியும் வந்து ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணலாமா மேடம்? இது ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் கால்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாலோட கலந்து இந்த எள்ளு வெள்ளரி விதை இதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணும்போது கால்களுக்கு மேல் பகுதியில் இந்த ஸ்லிப்பர்ஸ் மார்க்ஸ், அதாவது எந்த மாதிரி அடையாளம் அப்படியே எந்த மாதிரி செருப்பு போட்டுக்கிறோமோ அந்த அடையாளம் அப்படியே கருப்பாக நிற்கும் நிறைய பேருக்கு. அதாவது வேறு செருப்பு நீங்கள் போட்டுக்கும் போது அந்த பழைய அடையாளம் அப்படியே இருக்கும். அதுவும் வந்து அழகை குலைக்கிறது தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி மார்க்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி மிக்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிங்கன்னாக்கா அந்த மார்க்ஸ் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு பிளேட் இருக்கு. ஸோ இது வந்து உருளைக்கிழங்கு வெள்ளரி விதை எள்ளு கலந்த ஒரு மிக்ஸ்.
இந்த மிக்ஸை வந்து பாதத்தில் அந்த கருப்பெல்லாம் போகிறதுக்கு, பாதத்தில் மேல்புறம் இருக்கிற ஸ்லிப்பர் மார்க்ஸு எந்த மாதிரி ஸ்கேராக இருந்தாலும் போகிறதுக்கு இது. அகெயின் இப்போது பாலில் கலந்தது எதுக்கு, வெண்ணெயில் கலந்தது எதுக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போது இது தயிரில் கலந்தது. நீங்கள் இப்போ ஃபேஸ்க்கு போடலாமான்னு கேட்டீங்க இல்லையா? இந்த மிக்ஸ் வந்து ஃபேஸ்க்கு போடுறது ரொம்ப நல்லது. இந்த மிக்ஸ் வந்து ஃபேஸ்க்கு போடும்போது நீங்கள் உதடுகளுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி உதடுலலாம் நிறைய போட்டிங்கன்னாக்கா அந்த கிராக், என்ன லிப்ஸ்டிக் போட்டாலும் உதடுகள் வந்து வெடிப்பு இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு மேலே போடுற லிப்ஸ்டிக்கும் நல்ல ஒரு அதாவது அந்த வெடிப்பு இருக்கும்போது அதோட அழகு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ உதடுகள் வெடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு, அதாவது வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் தயார் பண்ணி இந்த தயிரில் கலக்கிறது வந்து ஃபேஸ்க்கு, நெக்குக்கு இதெல்லாம் போட்டுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த வறண்ட சருமத்தோட பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி வறண்ட சரும பிரச்சனை பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து பெரிய பிரச்சனை ஆண்களுக்கு தான். இன்ஃபேக்ட் இந்த ஸ்லிப்பர் மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு இருக்கிறத விட ஆண்களுக்கு தான் ஜாஸ்தி. கால் வெடிப்பும் ஆண்களுக்கு தான் ஜாஸ்தி, உதடு வெடிப்பும் ஆண்களுக்கு தான் ஜாஸ்தி, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸும் ஆண்களுக்கு தான் ஜாஸ்தி. அதனால் வந்து பெண்கள் செய்வாங்களோ ஆண்கள் செய்வாங்களோ இது எல்லாருமா செஞ்சு 2 பேருமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏஜிங், ஆக்சுவலி அப்பர் மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்கிறத விட பார்க்க போனால் வந்து ஈவன் சின்ன வயசில் இருக்கிற பாய்ஸ் கூட நிறைய ஸ்போர்ட்ஸ், இப்போ மணலில் போய் நிறைய விளையாடுறவங்க, நிறைய அத்லெட்டிக்ஸ், இவங்கெல்லாம் வந்து அதாவது சிட்டி அட்மாஸ்ஃபியரில் வளர்றவங்க வந்து ஷூஸ் அது மாதிரி போட்டு நல்ல ஒரு சாஃபிஸ்டிகேட்டடாக எல்லாமே நடக்கிறது. வேறஸ் வந்து நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் சைடு சிட்டி போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விளையாடுறது, அதாவது ஸ்மால் சில்ட்ரன் அவங்கெல்லாம் விளையாடும்போது ஷூஸ் போட்டு சாக்ஸ் போட்டுலாம் விளையாடுறதில்ல. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வயசுலேயே வந்து வெடிப்பு வந்துடும். ஏன்னா நிறைய பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வயசு தான் இருப்பாங்க, ரொம்ப விளையாடிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த மண், அந்த ஸ்ட்ரீட்ஸில், வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளோரில் இருக்கிற ஒரு டஸ்ட்டு இதெல்லாம் பட்டே வெடிப்பு வரும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் செய்யறது வந்து சின்ன பசங்களாக இருந்தாக்கா, பாய்ஸோ கேர்ள்ஸோ, அதாவது ப்ளே அந்த மாதிரி டைம்லலாம் வரதுக்கெல்லாம் உங்க பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மிடில் ஏஜில் வரும்போது செஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பெண்கள்னா அவங்களுக்கு செஞ்சுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆண்கள் வந்து செஞ்சுக்கிறது இல்லைன்னு இல்லை, இப்போல்லாம் அவங்க தான் ரொம்ப செஞ்சுக்கிறாங்க. இந்த ப்ளீச் பாக்கெட்டை வந்து அவங்களே நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பார்லி, ஆக்சுவலாக வந்து பார்லி கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ அது மாதிரி வாங்கிடுங்க. அது வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதோட பச்சை கற்பூரம் ஒரு 25 கிராம்ஸ் அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இது ரெண்டையுமா கலந்தீங்கன்னாக்கா யூல் கெட் ஒரு நல்ல பியூராக ஒயிட்டாக ஒரு பவுடர் கிடைக்கும். அந்த மிக்ஸு, ஸோ இதுதான் அந்த பவுடர், இதை ப்ளீச் பவுடருங்கிறது. இதில் இது என்னென்னா ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு. பார்லியும் பச்சை கற்பூரமும் கலக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ப்ளீச்சிங் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி பவுடரை நீங்கள் நிறைய லெவலில், அதாவது நிறையவே செஞ்சுக்கலாம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா பார்லி ஒரு 1/4 கிலோ 250 கிராம்ஸ், அப்புறம் பச்சை கற்பூரம் கலந்த பவுடர். இதை வந்து மில்கில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டுக்கலாம், எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு அதை வறண்ட சருமம் அப்படிங்கிறதுனால என்னென்ன பிரச்சனையோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷனும் இருக்குது. இவங்க மேலே மேலே என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலை நிறைய அப்ளை பண்ணோம். ஸோ இதற்கான நிறைய டிப்ஸு வரும் வாரங்களில் பார்ப்போம். இப்போ வந்து வறண்ட சருமத்திற்கான சில குறிப்புகளை பார்த்து எல்லா நேயர்களும் பலனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது? இட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ்மா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். பேக்ட் வித் இன்ஃபர்மேஷன் ஐ ஷுட் சே. தேங்க்யூ ஸோ மச்.